இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரியாக்ட் ரவுட்டர்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலா நம்ம நேவிகேட் எலமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ நேவிகேட் எலமெண்ட் வந்து நம்ம இப்போ ப்ரொடெக்டட் ரவுட்ஸ் வந்து செட் பண்றப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ப்ரொடெக்டட் ரவுட் அப்படின்றது இப்போ நம்ம சில ஸ்க்ரீன்ஸ் வச்சிருப்போம்ல, லாகின் பண்ணாதான் ஹோம் ஸ்க்ரீன் காமிக்கணும் அப்படின்னு வச்சிருப்போம்ல. ஸோ அப்போ நம்ம செட் பண்றது தான் ப்ரொடெக்டட் ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லாகின் பண்ணியிருந்த அந்த செஷன் இருந்தால் மட்டும் நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து அலோவ் பண்ணுவோம். லாகின் பண்ணலன்னா அது வந்து டிஸ்ப்ளே ஆகாத மாதிரி வச்சிருப்போம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு நேவிகேட் எலமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேவிகேட் எலமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனில் பொறுத்தளவு நம்ம லாகின் ஸ்க்ரீன் அதாவது ஆத்தென்டிகேஷன் இது செட்டப் பண்ணல. ஸோ அதனால இப்போ நம்ம அபவுட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஜஸ்ட் லாகின் ஃப்ளோ வந்து சிமுலேட் பண்ணலாம். ஸோ அது சிமுலேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். யூசர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டேட் இருந்து அந்த ஸ்டேட்டை வந்து லாக் அவுட் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுட்டு அதை கிளியர் பண்ணலாம். அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம இந்த ஃப்ளோ வந்து சிமுலேட் பண்ணலாம். ப்ரொடெக்டட் ரவுட் மாதிரி அதை கொண்டு வரலாம். ஸோ அதில் அந்த ரவுட்டில் வந்து எப்படி நேவிகேட் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே அபவுட் ஸ்க்ரீனில் இருக்கேன். ஸோ அபவுட்டில் போயிட்டு ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது யூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ செட் யூசர், இங்கே யூஸ் ஸ்டேட் ஹூக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து டெஸ்ட் அப்படின்னு யூசர் வந்து டெஸ்ட் அப்படின்னு செட் பண்ணுறேன். எனக்கு இன்னும் இம்போர்ட் ஆகலை யூஸ் ஸ்டேட். ஸோ நான் மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நான் லாக் அவுட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து கொடுக்குறேன். ஸோ மெட்டீரியல்லேருந்து எடுக்கிறேன். வேரியன்ட் கொடுக்கணும். ஸோ வேரியன்ட் வந்து கண்டெய்ன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டெக்ஸ்ட் வந்து லாக் அவுட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ கிளிக் ஈவென்ட் செட்டப் பண்ணலாம். ஸோ ஆன் கிளிக்கில் நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்டேட்டை மட்டும் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ நான் செட் யூசர் வந்து நல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம ஸ்டேட் வந்து செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து லாக் அவுட் பட்டன் வச்சுருக்கோம். லாக் அவுட்னு கிளிக் பண்ணுறப்போ நம்ம இதை ஜஸ்ட் இதை கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கேப்ஸில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ நம்ம ஸ்டேட்டை வந்து கிளியர் அதாவது இந்த யூசர் வந்து கிளியர் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம நேவிகேட் ஆகிட்டு ஹோம் ஸ்க்ரீன் போகிற மாதிரி வைக்கலாம். ஸோ இஃப் நாட் யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூசர் இல்லை அப்படின்னா நம்ம கீழே இருக்க கண்டென்ட் காமிக்காமல் அதுக்கு பதிலாக யூசரை வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து ரவுட் பண்ணி கொண்டு போகிறோம். நம்ம லாகின் ஃப்ளோ அதாவது ப்ரொடெக்டட் ரவுட்டில் இந்த மாதிரி தானே பண்ணுவோம். அதாவது யூசர் வந்து லாகின் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை வந்து காமிக்காமல் எது வந்து டிஃபால்ட் ஸ்க்ரீனோ அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ செட்டப் பண்ணுறோம். ஸோ இப்போ நேவிகேட் டு இங்கே வந்து ரூட் கொடுக்குறேன். ஸோ ரூட் கொடுத்தா நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து போகும். அது மாதிரி தானே. ஸோ இப்போ யூஐயில் எப்படி வருது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பட்டன் வருது. இப்போ இனிஷியலாக நம்ம ஸ்டேட்டில் வந்து யூசருக்கு வந்து டெஸ்ட் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு நான் லாக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன்னா இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து ரவுட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரொடெக்டட் ரவுட் வந்து செட் பண்ணுறப்போ நேவிகேட் எலமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா இப்போ நான் இங்கே வந்து வந்துட்டேன், நேவிகேட் ஆகிட்டு ஹோம் ஸ்க்ரீன் வந்து வந்துடுச்சு. இப்போ நான் இங்கே போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு பேக் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ பேக் கிளிக் பண்ணும்போது நமக்கு அபவுட் ஸ்க்ரீனே வந்து லோட் ஆகிடுச்சுல. இதை வந்து நம்ம ப்ரொடெக்டட் ரவுட்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம பேக் கிளிக் பண்ணோடனே நமக்கு இது வந்து லோட் ஆகிடுச்சு. இது வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கிடையாதுல்ல. ஏன்னா நம்ம லாகின் பண்ணால் தான் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னு வச்சுருக்கோம். பட் நான் ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் போனாலும் அது வந்து வருதுன்னா அது வந்து கரெக்ட் கிடையாதுல்ல. அது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸை விசிட் பண்ணும்போதும் ரவுட்டோட ஹிஸ்ட்ரியில் வந்து அது ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த லொக்கேஷன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பேக் கிளிக் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த பேஜ் வந்து லோட் ஆகுது. இப்போ ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ப்ராப் இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் ப்ராப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரீப்ளேஸ் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ட்ரூன்னு கொடுத்துட்டோன்னா இனிமேல் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரியில் வந்து இது கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம நேவிகேட் எங்கேருந்து நேவிகேட் ஆகிறோமோ அப்போ வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து அந்த பேஜ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ போயிட்டு திரும்ப ஆக்சஸ் பண்ணுறேன். ஹோமில் இருக்கேன். இப்போ அபவுட் ஸ்க்ரீன் போகிறேன். இங்கே போயிட்டு லாக் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த ஸ்க்ரீன் வராது. இப்போ நம்ம திரும்ப பேக் போனால் இப்போ வந்து ஹோம்லேயே தான் இருக்குது. ஏன்னா பேக் அந்த நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து அந்த அபவுட் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதே ஃப்ளோ தான். இப்போ நான் இங்கே கான்டாக்ட் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கான்டாக்டில் போயிட்டு மெயிலஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ போயிட்டு நான் அபவுட் வந்து கொடுக்குறேன். அபவுட்டில் போயிட்டு லாக் அவுட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துருக்கு. ஸோ இப்போ அபவுட் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. இப்போது நான் பேக் கொடுத்தேன்னா நமக்கு எந்த ஸ்க்ரீன் லோட் ஆகும்னா நம்ம அபவுட் போகிறதுக்கு முன்னாடி கான்டாக்ட் மெயில் அந்த டேப் தானே செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மெயில் பார்த்தோன்னே லோட் ஆகிடுச்சு.
இப்போ நான் பேக் கொடுத்தேன்னா அந்த மெயில் பாத் வந்து லோட் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி தான். இப்போ நம்ம லொக்கேஷன் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரீப்ளேஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இது மாதிரி நமக்கு நேவிகேட் அந்த காம்பனண்ட் வந்து நம்ம ப்ரொடெக்டட் ரூட் செட் பண்ணுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து செட்டப் பண்ணல, ஜஸ்ட் சிமுலேட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஃபியூச்சரில் நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இதே லாகின் வந்து செட்டப் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டட் ரூட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.